அடுத்த வசனம் 25 பார்க்கிறோம். மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். எங்க துதிப்பேன்? மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. ஒருத்தர் வருவாங்க நம்ம சபைக்கு. முதல்ல கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாரும் பாட்டு பாடிட்டு இருந்தாலும் சின்ன வாலிப சகோதரி தான். எல்லாரும் பாட்டு பாடிட்டு இருந்தாலும் வாயே திறக்க மாட்டாங்க, அமைதலாக இருப்பாங்க. ஏன் பாட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த பாப்பா என்ன சொல்லுவாப்புல அப்படின்னா, பாடுனா வாய் வலிக்குதுங்க. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பாடுனா வாய் வலிக்குதுங்க. அப்போது என்னன்னா, அது நம்ம பழகிறது இல்லை. பிள்ளைகள் வீடுகளில் என்ன பண்ணுறதில்ல, நல்லா கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆராதித்து பழகிறது இல்லை. இன்னைக்கு இந்திய தேசம்தான் வாலிபர்கள் ஏராளமாக இருக்கக்கூடிய தேசம். முழு உலகத்துலேயும் எல்லாரும் 60 வயசு 70 வயசு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் ஜாஸ்தி. ஆனால் இந்தியா மட்டும்தான் என்னதுங்க, வாலிபர்கள் ஏராளமாய் உள்ள தேசம். அங்கே யாரு போய் சுவிசேஷத்தை சொல்ல முடியும்? நீங்களும் நானும் போய் சொன்னோம் அப்படின்னா வாலிப பையன் கேட்பானா? கேட்க மாட்டா. வாலிப பொண்ணுங்க கேட்பாங்களான்னா கேட்க மாட்டாங்க. வாலிப பிள்ளைகளாகிய வாலிப பசங்களாகிய நீங்க என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாலிபர்கள் வளர வேண்டும். அப்போ நல்லா துதித்து ஆத்தும பாரத்தோடு இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகளின் மூலமாக கர்த்தர் வரும் நாட்களில் தேசங்களை அசைக்க போகிறார். நம்ம நாட்டில் இருந்து ஒரு வாலிப கூட்டம் எழும்ப போகிறது. அந்த வாலிப கூட்டம் கடந்து போய் பல தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக போகிறார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கே நிறைய வாலிப ஊழியர்கள் எழும்பி இருக்கிறார்கள். அவங்களாம் நல்ல பவர்ஃபுல்லாக ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக நான் தேவனை துதித்து நான் மகிமைப்படுத்துகிறேன். இங்க 25 பார்க்கிறோம், மகா சபையிலே உம்மை துதிப்பேன். நான் எதுக்கு அந்த உதாரணத்தை சொல்ல வந்தேன்னா, சர்ச்சுக்கு வந்தா நாம என்ன பண்ணணும்? வந்திருக்கிறதே அவருக்கு ஊழியம் செய்வதற்காக வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு வந்தா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வருங்கிறதுக்காக இல்ல. ஹல்லேலூயா. என் கடன் பிரச்சனை மாறுங்கிறதுக்காக இல்ல, எனக்கு வயிறு வலி சுகமாகுங்கிறதுக்காக இல்ல, என்ன கணவன் மனைவி பிரச்சனை மாறுங்கிறதுக்காக இல்லை. நான் சர்ச்சுக்கு இந்த வாரம் வரலன்னா எனக்கு என்னமோ பிடிச்சிக்கும், அடுத்த வாரத்துக்குள்ள எனக்கு என்னமோ ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சர்ச்சுக்கு வரல. சர்ச்சுக்கு வர்றது எதுக்காக அப்படின்னா, நாம் ஆண்டவரை ஆராதிப்பதற்காக. அப்படின்னா ஆண்டவரை ஆராதிப்பது என்பது அவருக்கு ஊழியம் செய்வது. ஹல்லேலூயா. அவருக்கு சேவை செய்வது. அப்ப ஆண்டவருக்கு சேவை செய்ய ஒவ்வொரு விசுவாசியும் சபையை நோக்கி ஞாயிற்றுக்கிழமையில வர்றாங்க. ஹல்லேலூயா. மோடி ஐயாவுக்கோ முதலமைச்சருக்கோ உங்களை பிஏவா நியமிக்கிறேன்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? பிஏன்னா பர்சனல் செக்ரட்டரி, பர்சனல் அசிஸ்டன்ட். நீங்க தான் தண்ணி எடுத்து கொடுப்பீங்க, நீங்க தான் பேப்பர் எடுத்து கொடுப்பீங்க, நீங்க தான் ஃபைல் வாங்கி கொடுப்பீங்க. யார் வந்தாலும் உங்களை பார்த்து உங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் உள்ள வர முடியும். அவங்க பெரிய மினிஸ்டரா இருந்தா கூட என்னதுங்க, உங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் வர முடியும். அப்போ அந்த மாதிரி ஒரு வேலையை கொடுத்தா யாராவது வேண்டான்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்கல்ல. என்ன பண்ணுவீங்க? ஆளா ஓடி போய் என்ன பண்ணுவீங்க? எனக்கு இந்த வேலையை கொடுங்க அப்படின்னு வாங்கிக்குவீங்க. அங்க நீங்க அவர் ஷூவை கூட நீங்க தொடச்சி விட வேண்டி இருக்கும். ஆனாலும் அங்க ஒரு அதிகாரம், அங்க ஒரு வல்லமை உங்களுக்கு இருக்குது இல்லையா? அப்ப அவருடைய ஷூவை தொடச்சாலும் சரி, அவர் வாயை தொடச்சி விட்டாலும் சரி, அவர் காப்பி குடிச்ச டம்ளரை கழுவி வச்சாலும் சரி, எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்? நம்ம சந்தோஷமாய் செய்வோம். ஏன்னா அங்க அந்த சின்ன சின்ன வேலைகளை செய்யும் போது நமக்கு என்ன வர்றதில்லை அப்படின்னா, நமக்கு சோர்வு வர்றதில்லை. அதுக்கு பதிலாக இங்க கனவீனப்படுறோமேங்கிற எண்ணம் வர்றதில்லை. அதுக்கு பதிலாக இங்க அவருக்கு ஷூவை தொடச்சி விட்டுட்டு கதவை திறந்து வெளியில நிற்கும் போது ஒரு மினிஸ்டர் வந்து நின்று உங்ககிட்ட என்ன பண்றாருங்க, சார் இந்த ஃபைலை கொஞ்சம் ஐயா கிட்ட கொடுத்துட்றீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னார்னா உங்களுக்கு என்ன ஆகும்? அப்படி இப்படி காலரை தூக்கி விடணும்னு தோணுமா தோணாதா? அப்போ அங்க என்ன நடக்குது? நமக்கு அவருக்கு போய் நாம பாதத்தையே தொடச்சி விடுற சூழ்நிலை வந்தாலும் இன்னொரு பக்கம் நமக்கு ஒரு பெரிய கனமும் மரியாதையும் கிடைக்குது இல்லைங்களா? அதுதாங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு நாம் வருகிற போது, வீட்டிலையும் சரி சர்ச்சிலையும் சரி எல்லா இடத்துலையும் மகா சபையில்
நேரத்திலே உம்மை துதிப்பேன். ஆண்டவரை துதிக்கிறதுங்கிறது ஆண்டவருக்கு ஊழியம் பண்றது. ஹல்லேலூயா. அப்போ எந்த நேரத்தில் நீங்கள் சபைக்கு வர வேண்டும் அப்படின்னா, நீங்க சபையை ஆரம்பிக்கிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி, அரை மணி நேரம் முன்னாடியே நீங்க சபைக்கு ஓடி வர வேண்டும். ஹல்லேலூயா. கரெக்டாக மெசேஜுக்கு மட்டும் நாம் வர்றோம் அப்படின்னா என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம அவருக்கு ஊழியம் பண்ண வரல. ஹல்லேலூயா. அந்த பெரிய கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறோம். ஹல்லேலூயா. ஒரு முதலமைச்சருக்கும் ஒரு பிரதம மந்திரிக்கும் செருப்பு தொடச்சி விடுற வேலையை கொடுத்தா கூட செய்யறதுக்கு ஓடி போகக்கூடிய நாம் என்ன செய்கிறோம், அவருடைய ஆலயத்திற்கு வரும்போதோ அல்லது நம்முடைய ஜெப நேரத்தில் நாம் ஜெப அறைக்குள்ள போய் முழங்கால் போட்டு அவருக்கு துதி ஊழியத்தை செய்வதற்கோ நாம் என்ன செய்கிறோம், அதில் அசட்டையாய் இருக்கிறோம். அந்த அசட்டை இருந்ததுன்னா நமக்குள்ள எழுப்புதல் தடைபடுகிறது. ஹல்லேலூயா. கண்டினியூஸாக எழுப்புதல்ங்கிறது, எழுப்புதலின் ஆவிங்கிறது எப்பொழுது கண்டினியூஸாக நடக்கணுங்க. நான் சொன்ன மாதிரி இவன் செருப்பு தான் துடைக்கிறான் உள்ளுக்குள்ள ரூமுக்குள்ள, இன்னொரு பக்கம் வெளியில் மினிஸ்டர் ஃபைலை கொடுத்தா அல்லது செக்ரட்டரியேட்டில் இருக்கிற IAS அதிகாரிகள் ஃபைலை கொடுத்தா வாங்கி கொண்டாந்து இங்கே இவர்கிட்ட கொடுக்குறான் இல்லையா. அப்போ ஒரு பக்கம் தாழ்மையாய் வேலை செய்ய வேண்டி வந்தாலும் இன்னொரு பக்கம் கனப்படுத்தப்படுகிறான். பார்த்தீங்களா, நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் வந்து முழங்காற்படியிட்டு துதிக்க 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 உலகத்தில் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பாருங்களேன், இந்த தானியேலுக்கு என்ன நடந்தது, அவன் தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி பலகடியை திறந்து வச்சு 3 நேரமும் அவன் என்ன செய்வான், அவன் முழங்கால் படியிட்டு தேவனை துதித்து அவன் மகிமைப்படுத்த என்ன நடந்ததுங்க, அந்த தேசத்திலேயே அவன் உயர்த்தப்பட்டு கொண்டே இருந்தான். ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு துதிக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறீர்களோ, ஆண்டவருக்கு ஊழியம் பண்றதுனா ஆத்ம ஆதாயங்கிறது, மனுஷனுக்கு ஊழியம் பண்றது. ஆண்டவருக்கு ஊழியம் பண்றதுனா துதிக்கிறது, ஆராதிக்கிறது, ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறது. அப்ப ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு ஊழியம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உயர்த்தப்படுகிறீர்கள். ஒண்ணுமே பண்ணாதீங்க. 1 மாசத்துக்கு நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு சவால் விட்டு சொல்றேன். 1 மாசத்துக்கு நீங்க வெறும் துதியை மட்டும் துதிச்சுக்கிட்டே இருங்க. 24 மணி நேரம் தூங்குற நேரம் தவிர. தூங்கும்போது உங்க ஆத்துமா உங்களுக்குள்ள துதிக்கும். சரியா? நீங்க துதிச்சுக்கிட்டே இருங்க. 1 மாசத்துக்கு தொடர்ந்து துதிங்க. அப்படி துதிச்சு பாருங்க. ஜெபமே உங்க வாழ்க்கையின் எந்த பிரச்சனைக்காகவும் ஜெபம் பண்ணாதீங்க. ஜெபம் பண்ணாம கர்த்தருக்கு ஊழியம் பண்ணுங்கள். அவருக்கு துதி ஊழியத்தை நீங்க பண்ண 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 அவரை குறித்த துதிகளை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க அதுக்குன்னு என்ன பண்ணக்கூடாது, இந்த 1000 ஸ்தோத்திர பலிகளை புக்கை எடுத்து வச்சுக்கிட்டு அதை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க எத்தனைதான் ஸ்தோத்திரங்கள் எல்லாம் இருக்குதுங்கிறதுக்கு பயன்படுத்தலாம். ஆவியில ஏவப்பட்டு நீங்கள் துதிக்க வேண்டும். ஆவியில ஏவப்பட்டு நீங்க துதிக்க 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 என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள துதி பெருக பெருக பெருக. வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா, 1000 பேர் கூப்பிடுவான், உங்களால எந்த வேலைக்கு போறதுன்னு தெரிய முடியாது. ஹல்லேலூயா. மனுஷர் தயவு உங்களுக்கு பெருகும். ஹல்லேலூயா. சண்டை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய புருஷன் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, உங்ககிட்ட வந்து ஹனி ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்பாரு. ஹல்லேலூயா. நான் ஏதாவது உனக்கு சமையல் ரூம்ல வேலை செஞ்சு கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. கால் மேலே கால் போட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு டீ குடிச்சிட்டு இருந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாருங்க, வந்து அவராகவே சமையல் ரூமுக்கு வந்து உனக்கு என்ன உதவி வேணும், பாவம் நீ ரொம்ப கஷ்டப்படுற, உனக்கு என்ன உதவி வேணும் நான் அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பணம் 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 நச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறா அப்படின்னு பொண்டாட்டியை சொல்றீங்களா, ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்கள் ஒய்ஃபு பாவம் என் ஹஸ்பண்டு இரவும் பகலும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு, அதனால் நான் அவர்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன், இருக்கிறத வச்சு நான் சமாளிக்க பழகுவேன்னு பழகிற அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிடுவாருங்க, மாற்றிடுவார். அப்போ உங்கள் வாழ்வின் எந்த பகுதியில் எந்த பிரச்சனை இருக்குது, நீங்கள் பிரச்சனையை மட்டுமே ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் சொல்கிறீங்க, அங்கே என்ன பண்ணுறீங்கன்னா தாங்க ஆண்டவரேன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, அவர்கிட்ட இருந்து பிடுங்க பார்க்குறீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யணும், அவரை துதித்து சுயநலமே இல்லாமல் அவரை மாதிரியே அவரை துதித்து மகிமைப்படுத்திக்கிட்டே இருங்க. அதை செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்க வேலை, உங்க பிஸ்னஸ், உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம், உங்களுடைய சரீரம், உங்களுடைய மனம் எல்லாமே அது ரெஜுவனேட் ஆகும். அது அப்படியே புத்துணர்ச்சி அடைய ஆரம்பிக்கும், அது உயிர் மீட்சி அடைய ஆரம்பிக்கும். அதுதான் எழுப்புதல். அது
எழுப்புதல் அடைய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அப்போ நீங்க துதிக்க 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 என்ன ஆகுது அப்படின்னா ஒரு எழுப்புதலுக்குள்ள வாழ ஆரம்பிக்கிறீங்க. 25 பார்க்கிறோம், மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். அப்போ சர்ச்சுக்கு நீங்க எப்படி வரணும் அப்படின்னா நேரத்துல வந்து அவரை துதிப்பதற்காகவே நான் வருகிறேன். நான் யாரையும் பார்க்க வரல, எந்த மனுஷனையும் பார்க்க வரல. ஆண்டவருடைய கட்டளை இது சபைக்கு போகணுங்கிறது. நான் சபைக்கு நான் கடந்து வருகிறேன். வந்து நான் என்ன செய்கிறேன்? நான் அவரை ஆராதிக்கிறேன், நான் அவரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பதே என் ஆசை, உம்மை ஆராதிப்பதே என் ஆசை, உம்மை ஆராதிப்பதே என் ஆசை. ஹல்லேலூயா. 26 பாருங்க, சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். ஹல்லேலூயா. சாந்த குணமுள்ளவர்கள். இந்த சாந்த குணமே யாருக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துதிக்கிறவங்களுக்கு தான். தேவ பிரசன்னமும் கர்த்தருடைய வார்த்தையும் தாங்க நம்ம சுபாவத்தை மாற்றும். சுபாவத்தை மாற்றிக்கிறதுக்கு வேற வழியே இல்லை. அது ஜென்ம சுபாவம். அது பெற்றோர்கிட்ட இருந்து கடந்து வந்தது, முன்னோர்களிடத்திலிருந்து கடந்து வந்தது. அப்போ நமக்குள்ள சாந்த குணம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வாழ்க்கையில் அடிபடும் போது வருது. ஆனால் அது ரொம்ப காலமாகுது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையினாலும் அதே நேரத்தில் அவருடைய பிரசன்னத்தினாலும் மாற்றப்படுகிற போது நமக்கு என்ன வந்துடுதுங்க? சாந்த குணம் வந்துடுதுங்க. இந்த சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். அப்போ திருப்தியா வாழ்க்கையில எல்லா வாழ்க்கையின் பகுதிகளும் திருப்தியாய் இருக்கிறதுக்கு, எல்லாமே சம்பூரணமாய் இருக்கிறதுக்கு, எல்லாமே நிறைவாய் இருக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும்னா துதிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. ஹல்லேலூயா. சரி, முதலாவது என்னன்னா நீங்க துதிக்க 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 அப்படின்னா நாள் முழுக்க உங்க வாயில துதி இருந்துகிட்டே இருக்கணும். அந்நிய பாஷையில பேசுறது கூட ஒரு துதி தான். துதிக்கிறவர்களுடைய இருதயம் எப்பொழுதும் அது எழுப்புதலோடு கூட இருக்குங்க. எப்படி சொல்றேன்னு பாருங்க. சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். வாழும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உயிர் மீட்சி அடையும், எழுப்புதல் அடையும். கர்த்தரை தேடுகிறவர்கள் துதிப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுங்க, அப்போ துதிப்பீங்க. துதியே எப்போ நம்ம வாயில இருந்து வருதுன்னா ஆண்டவர் நினைவு வந்தா தாங்க துதி வரும். ஹல்லேலூயா. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா அவங்க முயற்சியில் என்னெல்லாம் செய்ய முடியுதோ ஓடி ஓடி அதை செய்ய இதை செய்யன்னு எல்லாம் செஞ்சு முடிச்சு எல்லாம் தோத்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே என்னால் முடியாதுடா சாமி, இதுக்கு மேலே என்னை விட மீறின ஒரு சக்தி எனக்கு உதவி செஞ்சாதான் உண்டு அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரே சக்தி இயேசுதான் அப்படின்ட்டு அப்போ தான் ஆண்டவர்கிட்ட ஓடி வருவாங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட ஓடி வந்து அப்போ அவங்க தேட ஆரம்பிப்பார்கள். அப்போ இதை நீ 6 மாசமா 1 வருஷமா அப்படி ஓடுனதுக்கு ஒழுங்கு மரியாதையா என்ன பண்ணியிருக்கலாம்? முதல்லையே இதை செய்திருக்கலாமே. அனுதினமும் ஆண்டவரை தேடுங்க. என்னைக்கோ ஒரு நாள் தேடுறதில்ல, ஆண்டவரை அனுதினமும் தேடுங்க. அப்படி தேடுகிறவர்கள் தான் கர்த்தரை துதிப்பார்கள். ஹல்லேலூயா. அப்படி துதிக்கிறவர்களுடைய இருதயம் என்றென்றைக்கும் எழுப்புதலோடு கூட இருக்கும். ஹல்லேலூயா. சரி, எபிரேயரின் புத்தகம் 13:15 என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை துதிக்கும் என்ன பண்ணணும்? அவருடைய நாமத்தை துதிக்கக்கூடிய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. ஹல்லேலூயா. அது என்னதுங்க? உதடுகளின் கனிங்க. ஹல்லேலூயா. மரம் அதன் கனியினால் அறியப்படும். மரம் அதன் கனியினால் அறியப்படும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி வசனங்கள்ல நேற்று அதுதான் நான் எடுத்திருந்தேன் கிளாஸ்ல. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் இல்லையா?
அப்போ எடுத்தது போய் ஆண்டவர் சமூகத்தில் நின்று அப்படியே மெஷின் மாதிரி என்ன பண்ணிடுறோம், நாம பாட்டுக்கு நம்மளுக்கு என்ன தேவை இருக்குதோ அதை நாம சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறோம் பார்த்தீங்களா. அப்போ இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை தான் கொடுக்கும். ஆனா இந்த உதடுகளின் கனி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கனி என்னவா இருக்கணும்? ஆண்டவர் சமூகத்துக்கு வந்ததும் முதல்ல புலம்புறீங்களா, அழறீங்களா, அல்லது உங்களுடைய இயலாமையை சொல்றீங்களா, உங்க மனச்சோர்வை சொல்றீங்களா, அல்லது நீங்க அங்க ஆண்டவரை துதிக்கிறீங்களாங்கிறது தான் முக்கியம். அதாவது தேவ சமூகத்துக்கு வந்துட்டாவே உங்க பிரச்சனையை ஒரு ஓரம் கட்டி வச்சிருங்க, மூட்டை கட்டி அந்த பக்கத்துல தூக்கி வீசிருங்க. தூக்கி வீசிட்டு ஆண்டவர்கிட்ட நீங்க வருகிற போதெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? நீங்க அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை ஏறிடுங்கள். ஹல்லேலூயா. என்ன செய்யணும்? அவருடைய நாமத்தை துதிக்கக்கூடிய உதடுகளின் கனி. அவருடைய நாமத்தை துதிக்கும் போது நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, உதடுகளின் கனியை நாம் வெளிப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆபேல் என்ன செய்தான்? அவன் கர்த்தருக்கு பிரியமான பலியை கொண்டு வந்து ஆண்டவரிடத்துல கொடுத்தான் இல்லையா. அப்போ பழைய ஏற்பாடு முழுவதும் என்ன இருந்ததுங்க? பலிகள். அப்புறம் பண்டிகைகள் கொண்டாடும் போது என்ன பண்ணாங்க? அவங்க அறுவடை தானியங்களை பலி செலுத்தினாங்க. இப்படி ஒவ்வொன்றா அவங்க பலவிதமான பலிகளை அவங்க செலுத்தினாங்க. இன்றைக்கு விசுவாசிகள் செலுத்தக்கூடிய ஒரே ஒரு பலி என்ன அப்படின்னா, அது உதடுகளின் பலியாகிய அந்த ஸ்தோத்திர பலிகளை அவருக்கு செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்துக்கு நாம் வரும்போது உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை அவர் மூலமாய், இயேசுவின் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். என்ன செய்யணுங்க? எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஹல்லேலூயா. காலையில் எந்திரிச்சதும் கொஞ்ச நேரம், நைட்டு கொஞ்ச நேரம் அப்படி இல்லை. என்ன பண்ணணும்? நாள் முழுவதும் துதிச்சுக்கிட்டே வேலை செய்யுங்க. நாள் முழுவதும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே வேலை செய்யுங்க.